இத்துடன் நாடகத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நாடகத்தை தங்கச்சி வேணாம்னு சொன்னு மொத்தத்துக்கு நிப்பாட்டிச்சோம். ஆமா முதல் இந்த மாதிரி அவ்வளவுதான். ஹலோ அவ்வளவுதான். இன்னொரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடும். ஹலோ அப்படின்னா வந்து 10 நிமிஷத்துல முடிக்க சொல்ற. ஆமா நாம இடத்துக்கு வேடுவர் இருக்கின்றா ஏன் மேல படிக்க போறோம். சின்ன அடிக்கு போய் உடனே நடிப்பேன். நான் எவ்வளவு பெரிய அடியை தாக்கி 2 மாசமா நாடாடுறேன். என்ன அடிச்சாலும் உனக்கு தாங்கடா. அப்படிடா நீ எப்படிப்பட்ட சொல்லுங்க. மறுபடியும் நீ அப்படி போமா. அடிச்சுட்டே இருக்கா. நான் வேடுவர்மா மானத்தேரி வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? நானே சொல்லிட்டேன். கையில கட்ட அவுக்குற வரைக்கும் நான் இங்கிட்டு நிக்கணும், நீ அங்கிட்டு நிக்கணும். ஒரு மான் இருக்கு புடிச்சிட்டு போமாட்டேன். ஒரு வேணாங்கிறாரு. ஏன் வேணா? கேட்டுட்டு அந்த மான் கேட்டா தங்கமத்த மான் வேணாமா? கிடைக்குமா அதெல்லாம்? நான் காலையில புடிச்சு போறேன் வீட்டுக்கு வந்து. நீ முதல்ல போய் அங்க போய் உட்கார்ந்து. அது நம்ம ஆத்தா. ஆமா சரி கஞ்சி ஆகி குடிச்சோம்னா அப்படி இருக்கு தேவைப்படுறமா. அந்த வரல மணிப்பா. சரி அப்படி சொல்லிட்டு கிளம்புறேன். அவன் போயிட்டு இருப்பான். அண்ணனா என்ன காரணம்? அண்ணிடத்தில் வைத்தாலும் கூட வந்தது வாழைப்படம்னா வாச்சது விருசம் படமா இருக்கு. ஆக ஏவதைகளுக்காக என்ன காரணம்? அண்ணிடத்தில் வைத்தாலும் கூட தலைவியின் முறையிலே தாடரியின் மரணத்தில் வழக்கம் போல் வெட்டியார புறப்பட்டு பொழுது அருமான ஒரு மான்கோட்டம் மான்கோட்டத்தை எத்தனை வருமான் அழகான அவரோட மாணவடிகளை எட்ட அறிஞர் உள்ள வண்டி கட்டிக்கார கருத்தில் விட்டார் மானியனுடைய ஆக பெருமையை சொல்ல நிறைய சொல்ல இருந்தால் என்னுடைய மாணவ கட்டளை நிறைய அறிவான மாநில என்ற காரணத்தினாலே மானியனுடைய பெருமையை சொல்ல அப்படின்னா நிறைந்த அந்த மானம்மா சன்னியாசிக்கு உண்டு வாங்க விடுவீ உங்க மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு உங்க இடத்துல நீங்க காட்டணும் மான பிடிக்கணும் இருக்கீங்க. அதனால நீங்க சம்மதம் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். சம்மதம் எங்கிட்ட இருந்து சொல்ல இருந்தா தானே சொல்ல முடியும். இல்லாத பொருளுக்கு நான் எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? மான் இங்க இருக்குன்றீங்களா? மானை எங்க பாத்தீங்க? மானை வெள்ளிமலையில பார்த்தேன். நீ எந்த ஊரு? வெள்ளிமலை. அப்ப மானு உங்க ஊருக்காரன். வேட்டைக்கு புறப்படும் பொழுது அப்படியே அடிவாரத்துல பார்த்தேன். வேட்டைக்கு வர்றீங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க? அதை பத்தி எனக்கு தேவையாது. மானை வெள்ளிமலையில பாத்துருக்கீங்க? ஆமாங்க. நீங்க வெள்ளிமலை. ஆமா. மானை நீங்க வளர்த்தீங்களா? கிடையாது. காசு கொடுத்து வாங்குனீங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு சொந்தம்? இல்லைங்க, மானை பார்த்தோன்னா பிடிச்சிக்கிட்டு மானை வந்து பிடிக்கணுன்ற எண்ணத்தோட வந்தாங்க. மானை பார்த்து பிடிச்சிக்கிட்டு இப்ப நம்ம பாக்குற பொருள் பூரா நமக்கு வேணும்னு நினைச்சிட்டா நமக்கு சொந்தமாயிருமா? என்னங்க வேணும்னு நினைச்சிட்டா நம்ம பாக்குறது இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு சொந்தமாகுமா? ஏங்க சொந்தமாகிறது இருக்குல்லங்க. நினைச்சாலே வாங்கணும், இல்ல பிடிக்கணும், இல்ல வளர்க்கணும். இது மூணுல ஏதாவது செஞ்சீங்களா? நினைச்சா தானங்க எதையுமே வந்து சாதிக்க முடியும். நினைக்கிறது மட்டும் நினைக்கிறதெல்லாம் வந்து நடந்துருமா? நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதே நேரத்தில் நினைக்கிறாங்க. நினைப்பு பொழப்ப கெடுக்கு, நித்திர சோட்ட கெடுக்கு. அப்படி இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு நினைப்பு வேணுங்க. நாட்டுக்கு மன்னராகணும் கூட நம்ம நினைக்கலாம். சரிங்க, நடக்கணும்ல. ஏங்க நினைக்கிறது அப்படியும் நடந்திருக்கல. எப்படி மன்னனாகணும் கூட நினைச்சதுனால நடந்ததா விஷயம் இருக்குல்ல. அதுக்காக இப்ப நீங்க எங்க நாட்டுல நம்பிராஜனுக்கு பதிலா நீங்க தலைவர் ஆகணும்னு வந்திருக்கீங்க. யதார்த்தமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்ப எங்க அப்பா பதவியை பறிக்க வந்து ஒரு மனுஷனுக்கு நினைப்பு இருக்கணும். வாழ்க்கையில வந்து ஒரு வீடு கட்டணும்ன்ற நினைப்பு இருக்கணும். ஒரு அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ற நினைப்பு இருக்கணும். ஆக வாழ்க்கையில ஒரு வயலை வாங்கன்ற நினைப்பு இருக்கணும். ஆக நினைப்புன்றது இல்லாததானே நடத்த முடியும். அது சரிக்கா. ஆனா மானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மான பார்த்தே மான பிடிக்கின்ற நினைப்பு எனக்கு. எனக்கு பார்த்தத பூரா பிடிக்கணும்னா அது எப்படி? நீ பார்த்தத பூரா பிடிக்கணும் நான் சொல்லலையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு சொந்தம்? இங்க வந்த மான பார்த்தத பிடிக்கணும் நான் நினைக்கிறேன். மான இங்க வந்திருக்கீங்க. நான் இல்லைன்றேன். சரி, எப்படி தூரம் தோர்த்தி வந்தீங்க? ஏங்க 20 காலம். 20 காலம் அப்படின்னா 200 மைல். 200 மைல் நீங்க ஓடி வந்தீங்க? ஆமாங்க. இதுவே பிராடு. ஏன் 200 மைல் தூரம் நீங்க ஓடி வந்தீங்க? அப்படி இல்லைங்க. அப்புறம் எப்படி முடியல? நான் கேக்குறேன், 200 மைல் தூரம் ஓடி வந்து பிடிக்க முடியாத ஒரு மனுஷன் இனிமேல் பிடிக்க போறீங்களா? அப்படி இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன போயிட்டு அந்த கால நேரம் பார்த்துவாங்க. கால நேரம் வந்துருச்சு. அதனால உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்ட பேசினா? அவன் உங்ககிட்ட பேசினா தானே பிடிக்க முடியும். ஒழுங்காவது வேற கிட்டாவது பிடிச்சு தொலைச்சிருக்கலாம். ஏன்ட வந்து மாட்டி இருக்கீங்க பாருங்க நீங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி பிடிச்சிருவேன்? கொஞ்ச நேரம் பிடிச்சிருவேன். எங்கிட்டு? ஆமா, எங்கிட்டு கொடுக்குறது? இல்ல பிடிச்சிருவேன்னு சொல்ல வரேன். நீங்க பிடிக்கணும்னா வேற எங்கேயாவது போய் பிடிங்க. ஏங்க ஏன் எங்க ஊர்ல ஒரு கண்ணு குட்டி இல்லையா? ஒரு ஆட்டு குட்டி இல்லையா? ஒரு கழுத குட்டி இல்லையா? போய் பிடிங்க. ஏன்னா எந்த நேரத்துல எதை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்லங்க. அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு முந்துனுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடறதுக்கு ஓடி போய் உட்காந்துக்க,
சண்டை வந்தா ஓடி போயிருந்த அர்த்தம். அப்படி இல்ல, பந்திக்கு முந்தும். வலது கையே சாப்பிடும் போது பந்தியில உட்கார்ந்து உணவு அருந்தும் போது முந்தும், படைக்கு பிந்தும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வில்லு எய்வாங்க, ஈட்டி ஏவுவாங்க. அப்ப இதெல்லாம் ஈட்டியெல்லாம் எரியும் போது என்ன ஆகும், இந்த கையை வலது கை இப்படி பின்னாடி போய் தான் அந்த வேலை செய்யும். அதனாலதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தும். அதை இப்படின்னு சொல்லி வச்சாங்க. சொல்லுங்க. ஏன்னா பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பந்திக்கு முன் தீ, அத தீ பத்த வச்சாதே சமையலே காய்ச்ச முடியும். அதனால பந்திக்கு முன் தீ படைக்கு பின் தீ அப்படின்னா, ஒரு போர்க்களத்துல ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா எரிக்க இல்லையா, அப்பவும் தீ தேவைப்படுது இல்லையா. 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம், அப்ப 2000 பேரை கொண்ட முழு வைத்தியனா அப்படி அர்த்தம் இல்லையா. ஏன்னா 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம் இல்ல, 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியம். இப்பதான மாத்திரை ஊசி எல்லாம் போடுறான். அந்த காலத்துல பூரா மூலிகைகளை இதைத்தானே பயன்படுத்தினா. அப்ப மருத்துவமா பயன்படுத்தப்பட்டது மூலிகை வேர்கள் தான். அப்பதான் 1000 வேர்களை கொண்டவன் அரை வைத்தியம். 1000 வேர் வகையை கத்துக்கிட்டாதான் அரை வைத்தியம். அப்ப நம்ம மாத்தி என்ன சொல்றோம், 1000 பேரை கொண்டாங்க. மறுபடி வந்துருச்சு வார்த்தை மாறி. ஆமா, சொல்லுவாங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுப்பா அப்படின்னுவாங்க. 1000 பொய்ய சொல்லி ஒரு 10 மணி நகை ஒரு சொல்லிட்டு 5 நகையை போட்டா கல்யாணம் நடக்குமா? அது எப்படி முடியும்? அப்ப அது 1000 பொய்ய சொல்லி கிடையாது, ஒரு 1000 பேருக்காவது போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி போய் சொல்லின்றத போய் சொல்லி ஆகி போச்சு. நம்ம பழக்கத்துக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆமாங்க, சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட நிற்பான். அப்ப முருங்கை மரத்தை நட்டவன் ஊரா நஷ்டப்பட்டு அதிர்ஷ்டம் இல்லாம நிற்பாங்கன்னு அர்த்தம். முருங்கையை நட்டு அந்த முருங்கை மரத்துல இருந்து வரக்கூடிய முருங்கை இலை, முருங்கை பூவு, முருங்கை பிஞ்சு, முருங்கை காய், முருங்கை விதை இதுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தோம்னா எவ்வளவு வயதானாலும் கம்பு ஊண்டாம வெறுங்கையோட நிக்கலாமா. அதனாலதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட நிப்பாங்க, தெம்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பழமொழி உராமே எல்லாமே விஷயம் இல்லாம சொல்ல கிடையாது. ஏன்னா இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, வள்ளிய சோறாக்கி வாளிய குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. வள்ளி எப்படி சோறாக்க முடியும்? அது முடியாது. வள்ளி வேணா சோறாக்கலாம், வள்ளிய சோறாக்க முடியுமா? வள்ளிய எடுத்து சோறாக்குறது வர்ற ஆளுகளை பூரா நாங்க சோறாக்கி கொடுப்போம். இல்லைங்க, அதுக்கு சொல்ல வள்ளிய வள்ளிய சோறாக்கி அப்படின்னா புதுர வள்ளிய சோறாக்கி வாளிய குழம்பு வச்சுனா கதவாளிய குழம்பு வச்சு இலைய போட்டு இந்த சோறள்ளி வச்சு அந்த குழம்பு ஊத்துற பொழுது இலைய எடுத்து வச்சு சாப்பிடணும். கருவேப்பிலை இலைய எடுத்து சாப்பிடணும். கல்ல குத்தி சோறாக்கி கைய ஒடிச்சு கறி சமைச்சு ரையருக்கு போகையில லை வந்துச்சுன்னா பையன் மேல ஏறிக்கிட்டாங்க. பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், கல்ல குத்தியா சோறாக்க முடியும். ஆனா அரிசியில புழுங்கல் அரிசியை தானே சோறாக்குறான், பச்சரிசியவா சோறாக்குறான். அதான் புழுங்கலை குத்தி சோறாக்கி கைய ஒடிச்சு கறி சமைச்சுன்னா முருங்கையை ஒடிச்சு காய் சமைச்சிடும். ரைய இருக்க போகையில தாமரை இருக்க குளத்துக்கு போகையில லை வந்துச்சுன்னா ஆத்துக்குள்ள இருந்து முதலை வந்துச்சுன்னா பை மேல ஏறிக்க, பக்கத்துல இருக்க இடுப்பை மரம் மேல ஏறிக்க. விளக்கம் பாத்தீங்களா? அதனால இதான் சொல்லுவாங்க, ஏன்னா 10 நாள் சோறாக்கி 8 நாள் இலைய எடுத்து 6 நாள் சாப்பிட்டுவாங்க. அதுக்காக 10 நாளைக்கு சோறாக்கி இருக்க முடியுமா? 8 நாளைக்கு இலைய எடுத்துக்கிட்டு முடியுமா? 6 நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டு முடியுமா? ஆக அதுல சொல்லுக்களை என்ன அப்படின்னா, 10 நாள் சோறாக்கி தீ 10 நாள் சோறாக்கி, அதே மாதிரி 8 நாள் இலைய எடுத்து 8 நாள் தானே இலைய இருக்க முடியும். ஆக 8 நாள் இலைய எடுத்து 6 நாள் தானே சாப்பிட முடியும். இப்படி எல்லாம் சொல்லுக்களை சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. பார்க்க போனோம்னா 13 காலோட பாய்கற கம்பெனி உன் புருஷன் எங்கன்னு கேட்கும் போது நேற்று செத்து போனவன புழைக்க வைக்க வந்திருக்காரு. எப்ப வருவாரு? வந்தா வர மாட்டாரு, வரலைன்னா வந்துருவாரு. அது என்ன 13 காலோட பால் கறக்கும் பெண்ணு? பசுவுக்கு 4 காலு, கண்ணுக்குட்டிக்கு 4 காலு, 4 4 8. அந்த பெண்ணுக்கு 2 காலு, 8 2 10. அவ போட்டு உட்கார்ந்துருக்க முக்காணிக்கு 3 காலு, ஆக மொத்தம் 10 3 13 காலோடு பால் கறக்கும் பெண்ணு. உன் புருஷன் எங்க? நேற்று செத்து போனதை பிழைக்க வந்திருக்காரு. நேற்று நாட்டை பறிச்சு கொண்டு வந்துட்டான், இன்னைக்கு நடவுக்கு போயிருக்காரு, விவசாயம் பார்க்க போயிருக்காரு. எப்ப வருவாரு? எங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஊடால ஒரு ஆறு கிடக்கு, அந்த ஆத்துல தண்ணி வந்தா வரமாட்டாரு, அந்த ஆத்துக்குள்ள தண்ணி வரலைன்னா சீக்கிரமா வந்துருவாரு. இது விளக்கம். பாத்தீங்களா? அது விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெட்டினதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அப்ப சொல்லுவாங்க இல்லையா, வெட்டினா செத்து போவேன், ஆனா வெட்டினா சாகல. அப்படின்னா பாருங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, அப்படியே நம்ம பக்கத்து ஊருக்கு ஒரு ஒத்தேடி பாதையில இரவு நேரத்துல இருட்டுல போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கிற பாருங்க, அப்படி போய்கிட்டே இருக்கையில அங்க ஒரு தந்தரையான ஒரு கிணறு, பாங்கிணறு பாருங்க, இது தெரியல, இருக்க போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போற நேரம் அப்படியே மேகம் கூடி அந்த மின்னல் பழிச்சு அப்படியே மின்னல் வெட்டிச்சான். மின்னல் வெட்டின உடனே அந்த வெளிச்சம் தெரிஞ்ச காலை எடுத்துக்க போன ஒரு ஆஹா கிணறுடா இருக்கு அப்படின்ட்டு காலை எடுத்துக்கிட்டாரா. அப்ப வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். அது மின்னல் வெட்டலைன்னா தெரியாது இல்லையா, விழுந்து செத்திருப்பேன். அதே மாதிரி செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அதை கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு வரப்புல போய்கிட்டு இருக்கீங்கள வெளுக்கு மீச்சு விட்டாரு.
மிதிச்சொன்னு என்னடோ நம்ம மிதிச்சு விட்டோம் தலைவி பாக்குறாரு. ஆக பாம்பு, நல்ல பெரிய பாம்பு. ஆனா பாருங்க, செத்த பாம்பு. செத்ததால் சாகவில்லை, சாக விட்டால் செத்திருப்பேன். அப்புறம் பாரு, வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல கேட்கிறாங்க, ஏங்க நேற்றே வரணும்ட்டு வரல, என்னங்க அப்படின்னு. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இந்த மேகமும் மின்னலும் கூடுனதுல மழை பெஞ்சு அந்த கால்வா நிறைய தண்ணி வெள்ளமா போச்சு, அதனால வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அங்கே விளக்கம் சொன்னார் இல்லையா? 6 கால தலையை 40 கால தலையனை கொண்டானா. காரணம் என்ன? சாவில் நாளையும் தாவில் 9ஐயும் திருடியதால 4 கால தலையை 40 கால தலையனை கொண்டேன். இப்ப 4 கால 1, ஒரு தலையுடைய ராமே 40 கால் 10, 10 தலையுடைய ராவணனை கொண்டேன். எதனால கொண்டேன்? சாவில் நாளையும் சானா சாவனா சீனா சீயனா. அப்ப சானா என்ற வரிசையில 4வது எழுத்து சீயனா. தாவில் 9ஐயும் தாத்தா தீத்தி தூத்து தேத்தே தை அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 9வது எழுத்து தான் தை. அப்ப சி தையை திருடியதால ராமே ராவணனை கொண்டேன். விளக்கம் பாத்தீங்களா? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா விஷயம் இல்லாம எதுவும் கிடையாதுங்க. எது நம்ம பேசினா அது விஷயம் இல்லாம பேச. ஏன்னா இதைத்தான் சொன்னாங்க, இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, இலை உண்டு கிளை இல்லைன்னா மொத்தத்துல இப்ப நான் சொன்னதுக்கு பூராமே ஒரே அர்த்தம் வாழை மரம் தான். இலை உண்டு கிளை இல்லை, இலை இருக்கும், அந்த மரம் மாதிரி ஏதாவது கிளையா போகுமா? அது போகாது. இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை. எல்லா பூக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசம் இந்த வாழை பூக்கு இருக்காது. அதே மாதிரி பட்டை உண்டு கட்டை இல்லை, ஒரிக்க வெறும் பட்டியா வந்துடும். அதை வச்சு நம்ம தீயரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி கன்று உண்டு பசு இல்லை அப்படின்னா ஒரு வாழை மரம் வச்சுட்டோம்னா இன்னொரு கன்று உருவாயிடும். கன்று உண்டு பசு இல்லை. இந்த 4க்குமே விஷயம் வாழை மரம் சொல்லி வச்சாங்க இல்லையா? ஆமாங்க. இப்ப வாழை மரம் கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம்? காது ஊத்து கட்டுறோம், ஆமா, கல்யாணத்துக்கு கட்டுறோம், ஊர் திருவிழாவுக்கு கட்டுறோம், வீட்டுக்கு பால் காய்ச்ச கட்டுறோம். ஆமா. எந்த வாழை மரத்தை கட்டுறோம்? எந்த வாழை மரத்தை கட்டுறோம்? வாழை மரம். அதான் எந்த வாழை? அதாவது இந்த விஷயங்கள் கூட கட்டுறீங்களா? ஈன்ற வாழையை கட்டுவாங்க. ஏன்னா அதான் நிறைவா முழுமையான. ஆமா, முழுமையாக எது அப்படின்னா அதுதான் ஒரு தாய்க்கு சமம். இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல வாழை ஈண்டுச்சு அப்படின்னா அதுக்கு மஞ்சள் துணியை கட்டி ஒரு பொங்கலை வச்சு சாங்கியம் பண்ணி அது முறையை செஞ்சுதான் நம்ம அந்த வாழையை கூட அறுப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழை என்பது ஒரு தாய்மைக்கு சமமாக நம்ம ஊர்ல மதிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். அப்ப ஈன்ற வாழையை நல்லது கட்டுவாங்க. ஆமா. ஈனாத வாழை கண்ட கெட்டது கட்டுவாங்க. ஏன் ஒரு தோசம் கழிக்க கூட அப்படிதானே இருந்தாலும் கூட அதை பாருங்க, கடைசியா போகையில ஒரு வாழை கண்டு கட்டி விடுவாங்க. ஈனாத ஒரு வாழை கண்டு கட்டுவாங்க. ஏன்னா நல்லதுக்கு என்ன அது நடக்க கூடாது, நல்லதுக்கு என்ன பண்ணணும் கெட்டதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமாங்க. சரிங்க. அப்ப போய் சாமி கும்பிடுறோம், சாமிக்கு கொண்டுட்டு போய் ஒரு மாம்பழத்தை வைக்கலாம், ஒரு பலாப்பழத்தை தூக்கி வைக்கலாம், ஒரு 2 கொய்யா பழத்தை வைக்கலாம்ல, அதே வாழைப்பழத்தை வைக்கணும். வாழைப்பழத்தை ஏன் வைக்கணும்? ஆமா. அப்படின்னா இப்ப ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா மாமரம் வரும். ஒரு பலாமரத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா பழமரம் வரும். ஆக எந்த விதையை சாப்பிட்டு போடுறோமோ அது வந்துடும். ஆமா. வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போடுங்க, அது எப்படி முளைக்கும்? வருமா? முழு வாழைப்பழத்தை போடுங்க, அது வராது. வருமா? வராது இல்லையா? ஆக மனிதன் அந்த இறைவனுக்கு கொண்டு போகையில இதுக்கு எப்படி பிறவி இல்லையோ இதே மாதிரி எனக்கு இந்த பிறவி போது நீங்கள் பிறவி வேண்டாம் அப்படின்றதுனால இனிமேல் பிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிறவி இல்லாத கனியை கொண்டு போய். ஆமாங்க. இப்ப தாய தலையில அடிக்குது. ஆமா. சமஞ்ச உங்களைய பின்னாடி அடிக்குது. ஆமா. ஏன் தாய் அப்படின்றது நெல் கதிர், அந்த கதிர்